உங்கள் எல்லோரையும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அருமையான ஆராதனைக்கு நான் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். உங்கள் எல்லோரையும் பார்க்கிறதுலே பெரிய மகிழ்ச்சி. நம்ம எல்லோரும் கர்த்தருடைய பிள்ளைகளாய் கர்த்தருடைய ஜனமாய் இருக்கிறோம். நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் இறங்கி வந்து நம்ம எல்லோரையும் ஆளுகை செய்து நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். சந்தோஷமா இருக்கிறவர்கள் எல்லோரும் ஒரு ஆமீன் சொல்றீங்களா? ஓகே, குட். சோ நம்ம என்ன செய்வோம்? கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் போகிறதுக்கு முன்பதாய் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். Let us pray. பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களோடு பேச வேண்டும். என்னை மூடி மறைத்துக் கொள்ளுங்கள். இந்த பிள்ளைங்களுடைய இருதயத்துக்குள்ளாய் ஏதோ ஒரு வார்த்தையை நீர் வைக்க நீர் ஆசைப்படுகிறீங்க. ஆண்டவரே, அதற்கு நீர் என்னை இன்றைக்கு பயன்படுத்தி என் மூலமாய் உம்முடைய வார்த்தை இன்றைக்கு ஜனங்கள் மத்தியிலே வெளியப்படட்டும். இந்த வார்த்தை உள்ளத்தின் ஆழத்திலே பதியப்படட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சரி, எல்லாரும் இப்பொழுது மார்க்கு புத்தகத்துக்கு, சுவிசேஷ புத்தகத்துக்கு நீங்க திருப்பலாம். 14ஆம் அதிகாரம். Everybody take your Bible. We turn to book of Mark chapter 14. 3வது வசனத்திலிருந்து 11வது வசனத்தை முதலாவது நம்ம என்ன பண்ணிடுவோம், முழுமையாக வாசிச்சிருவோம். எல்லாரும் பாசுற பாருங்க. I want all of you to concentrate. வந்து சகோதரி என்ன செய்வாங்க, இந்த முழு வசனத்தை என்ன செய்வாங்க, வாசிப்பாங்க. அவங்க வாசிக்கும் பொழுது try to understand the narrative, try to understand the story. Alright? மார்க் 14 3வது வசனத்திலிருந்து 11வது வசனம் முழுவதும் படிச்சிருவோம். நம்ம படிச்ச பிறகு பிரசங்கத்துக்கு நாம் போவோம். 14ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் 11. அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனம் அடைந்து, இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானேன், இதை 300 பணத்துக்கு அதிகமான கிரயத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து முறுமுறுத்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவளை விட்டுவிடுங்கள், ஏன் அவளை தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். உங்களுக்கு மனதுண்டாகும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாம். நானோ எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன். இவள் தன்னால் இயன்றதை செய்தால், நான் அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்திக் கொண்டாள். இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்து என்பவன் அவரை பிரதான ஆசாரியருக்கு காட்டி கொடுக்கும்படி அவர்களிடத்திற்கு போனான். அவர்கள் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுப்போம் என்று வாக்குத்தத்தம் பண்ணினார்கள். அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு தகுந்த சமயம் பார்த்து கொண்டிருந்தான். ஓகே, தேங்க்யூ. இது ஏற்கனவே நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, இந்த கதையை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஈவன் சண்டே ஸ்கூல்ல கூட இந்த கதையை போதிச்சிருப்பாங்க, யூத் ஃபெலோஷிப்லயும் போதிச்சிருப்பாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை. இங்க என்ன நடக்குது, ஒரு பெண்மணி இயேசுவை அவள் என்ன பண்ணுகிறாள், அபிஷேகம் பண்ணுகிறான். ஆங்கிலத்துல ஜீசஸ் வாஸ் அனாயிண்டட். சரியா? ஒரு பெண்மணி, சரியா, ஒரு பெண். அந்த பெண்ணுடைய பெயரு யாருன்னு நமக்கு தெரியாது. we are not very sure யார் இந்த பெண். இந்த பெண் என்ன பண்ணுகிறா, இயேசுவை அபிஷேகம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். ஓகே, இந்த கதையை யார் எழுதுறா? மார்க் சரியா, ஒரு சில கிறிஸ்தவர்களுக்கு அந்த நாட்களிலே எழுதி கொடுத்தார். இன்றைக்கு இந்த கதையின் மூலியமாக ஆவியானவர் நமக்கு ஏதோ ஒரு காரியத்தை நமக்கு சொல்லி கொடுக்க இருக்கிறாரு. Okay, by this anointing story, okay, Jesus anointed at Bethany. So இந்த anointing story மூலமாக பரிசுத்த ஆவியானவர் திருச்சபைக்கு இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு பாடத்தை நமக்கு சொல்லி கொடுக்க இருக்கிறார். அதை நாம் இன்றைக்கு என்ன செய்ய வேண்டும், நோண்டி ஆராய்ந்து பார்த்து அதிலிருந்து இருக்கின்ற கதையை நாம் இன்றைக்கு கற்று அறிய இருக்கிறோம். முதலாவது as introduction,
இந்த கதை வந்து எல்லாம் காஸ்பல் புத்தகத்திலும் இருக்குது. If you read Matthew, if you read book of Mark, if you read book of Luke and John, 4 சுவிசேஷ புத்தகத்திலும் இந்த கதையை என்ன பண்றாங்க, ரிப்பீட் பண்றாங்க. பட் நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. 2 முறை இயேசுவை அபிஷேகம் பண்ணினார்கள். 2 வித்தியாசமான பெண்கள், சரி, 2 வித்தியாசமான பெண்கள் அபிஷேகம் பண்ணினார்கள். எப்படி அதை பிரிக்கணும்னா நல்ல கவனிங்க. மத்தியு, மார்க், சரியா, யோவான் வந்து டாக்கிங் அபவுட் one incident. Matthew, Mark and John talking about one incident. லூக்கா புத்தகத்துல நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க வீட்ல டைம் இருந்துச்சா நீங்க பார்க்கலாம். 7ஆம் அதிகாரத்துல 36ல இருந்து 50 படிச்சு பாத்தீங்கன்னா அங்கேயும் ஒரு anointing story இருக்குது. அது வந்து வேற கதை. So 2 person doing the anointing. ஒரு இன்சிடென்ட் வந்து கேலிலில நடக்குது, இன்னொரு இன்சிடென்ட் வந்து பெத்தனில நடக்குது. பெத்தனி சொல்லும் பொழுது ஜெருசலம் கிட்ட இருக்கின்ற ஒரு பட்டணம். இன்னைக்கு நம்ம படிக்கிறது சரியா பெத்தனில நடந்த ஒரு சம்பவம். அதை சரியா கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. அங்க வந்து ஒரு பாவமான ஒரு பெண்ணு, இங்க வந்து ஒரு பெண்ணு தான் சொல்லி எழுதி இருக்குது. யார் இந்த பெண்ணு என்று சொல்லி பிறகு நம்ம என்ன செய்ய போகிறோம், ரைட், நம்ம அதை படித்து நம்ம விசாரிக்க, நம்ம இன்றைக்கு அதை ஸ்டடி பண்ண போகிறோம். So do not get confused. All right, that is one thing. All right, இப்போ ஒரு கேள்வி பதிலோடு போனாதான் சரியா அதோடைய அர்த்தத்தை நம்ம என்ன செய்ய முடியும், விளங்கிக் கொள்ள முடியும். I try to do it inductively. கேள்வி பதில். முதல்ல என்னுடைய கேள்வி என்னதுன்னா, where the incident took place. முதலாவது ஒரு சம்பவம் இங்க நடக்குது. இயேசுவை வந்து ஒரு பெண் வந்து என்ன பண்றாங்க, அபிஷேகம் பண்றாங்க. எங்க இந்த சம்பவம் நடக்குது, இதை நம்ம முதலாவது உறுதிப்படுத்தணும். In the town called Bethany. Okay, about 3 kilometers from Jerusalem. அந்த நாட்களிலே எருசலேமில் வந்து தேவனுடைய ஆலயம் இருந்தது. சரி, இயேசு என்ன பண்றாரு, பொதுவான ஊழியத்தை வந்து அதிகமான ஊழியத்தை கலீலியால இயேசு செய்து கொண்டிருந்தார், நார்தன் ஏரியா. ஆனா பண்டிகை வரும் பொழுது, சில ஃபெஸ்டிவல்ஸ் வரும் பொழுது இயேசு என்ன பண்ணுகிறார், ஊழியத்தெல்லாம் விட்டுட்டு எங்க இறங்கி வராரு, ஜெருசலேமுக்கு இறங்கி வராரு. ஜெருசலேம்ல தான் என்ன இருந்துச்சு, தேவனுடைய ஆலயம் அங்கே இருந்தது. சோ இந்த ஜெருசலேம் பக்கத்துல பெத்தனி என்று சொல்லி ஒரு பட்டணம் இருக்குது. இப்போ இயேசு வந்து இந்த சம்பவம் வந்து எங்க நடக்குது, பெத்தனி பட்டணத்துல நடக்குது. Alright, okay, இந்த பெத்தனின்னு சொல்லும் பொழுது உங்களுடைய மைண்டுக்கு என்ன வரணும், லேசரஸ், மேரி, மார்த்தா இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களுடைய வீடு எங்க இருக்குது, இந்த பெத்தனி பட்டணத்துல தான் இருந்தது. இந்த லாசரு தான் இயேசு என்ன பண்ணினாரு, மரித்துட்டான். 4 நாளுக்கு பிறகு இயேசு அவனை என்ன பண்ணினாரு, உயிரோடு எழுப்பினாரு. சோ அந்த சகோதரி தங்கின இடம் வந்து பெத்தனி. இந்த லாசரு, மார்த்தா, மரியாள் இருக்கிறாங்க பாத்தீங்களா, இவர்களுக்கு பெற்றோர்கள் இல்லை, அனாதை. இயேசு எருசலேமுக்கு போகும் பொழுதெல்லாம் குறிப்பாக எங்க போவாரு, பெத்தனில போய் சரியா இயேசு அந்த வீட்டுல போய் என்ன செய்வாரு, தங்குவார். That is one thing. ரெண்டாவது, இப்போ வந்து இயேசு யார் வீட்டில் இருக்கிறாரு, அந்த கதையை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, ஃபாலோ பண்ணீங்கன்னா, ஒரு குஷ்டரோகி வீட்டிலே இயேசு இருக்கிறாரு. அந்த குஷ்டரோகியோட பெயர் வந்து என்ன போட்டிருக்குது, சைமன் தி லெப்பர்னு சொல்லி எழுதி இருக்குது. அப்போ இந்த விருந்தை வந்து யார் ஆயத்தம் பண்ணுனா, சைமன் தி லெப்பர் என்ன பண்ணி இருக்கிறாரு, ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறாரு. யாருக்கு, இயேசுவுக்கு. நல்ல கவனிங்க, ஒரு குஷ்டரோகி வீட்டுக்கு வந்து பொது ஜனங்கள் கிட்ட போகவே கூடாது. ஒரு குஷ்டரோகின்னு சொல்லும் பொழுது அவர்களை ஒதுக்கிடுவாங்க. அவங்க எங்க இருக்கணும், எல்லைக்கு வெளியே இருக்கணும், செவருக்கு வெளியே இருக்கணும். They will the leprosy, the people with leper, they cannot associate with common people. ஒதுக்கி வச்சிருவாங்க. ஆனா இங்க என்ன நடக்குது, குஷ்டரோகி வீட்டுக்குள்ளாக இயேசு வந்தார்னா என்ன அர்த்தம், ஏற்கனவே ஒருவேளை இவனுக்கு குஷ்டரோகம் இருந்திருக்கலாம், இயேசு அவனை என்ன பண்ணிருப்பாரு, தொட்டு சுகப்படுத்தி இருப்பாரு. ஆனப்படினால இயேசுவுக்கு நன்றி சொல்ல ஒரு விருந்தை அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, ஒரு டின்னர் மீல், சரியா, ஒரு டின்னரை, சரியா, ஒரு பார்ட்டியை வந்து இவர் என்ன பண்ணிருக்கிறாரு, சரியா, டு சே தேங்க் யூ டு ஜீசஸ், இயேசுவுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று சொல்லி, சரியா, சைமன் தி லெப்பர்
சரியா இந்த ஒரு டின்னர் மீல்ல வந்து ஆயத்தம் பண்ணி இருக்கிறாரு. Okay, Simon the leper would have planned the dinner meal for Jesus in gratitude of the healing that he received from Jesus. This is what the scholars is telling. விளங்குதா இல்லையா? சோ இந்த கதை நமக்கு தெரியணும். அப்ப நல்லா யோசனை பண்ணி பாருங்க, நன்றி உள்ளத்தோடு இயேசுவுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி சரியா இந்த வீட்டுக்குள்ளாக ஒரு விருந்து நடந்து கொண்டிருக்குது. இப்போ அடுத்த கேள்வி, who were present for the dinner meal? இந்த விருந்துக்கு யார் யாரெல்லாம் வந்திருந்தா? Of course, முதலாவது the host அங்க இருந்திருப்பாங்க. சைமன் the leper அங்க இருந்திருப்பாரு. அவருக்கு ஒருவேளை குடும்பம் இருந்துச்சுன்னா, மனைவி பிள்ளைகள் இருந்தாங்கன்னா அவர்களும் அந்த வீட்டுக்குள்ளாக சரியா அந்த விருந்தில் பங்கெடுத்திருப்பார்கள். ஒன்று. இரண்டாவது, இந்த டின்னர் மீலுக்கு வந்து யார் வந்திருப்பா? Alright, ஒரு very very simple kind of dinner meal, you know, very simple dinner meal. சரியா, இயேசுவும் இயேசுவோட சீடர்களும் அந்த இடத்தில் வந்திருந்தார்கள். தெளிவாய் மத்தேயு சொல்றாரு. சரியா, யோவான் புத்தகத்தை படிச்சா கூட நீங்க பார்க்கலாம், மார்க்க படிச்சா கூட சொல்லலாம். சரி, அந்த இடத்துல யார் இருந்தா? இயேசுவும் இருந்தாரு, இயேசுவோட 12 சீடர்களும் இருந்தார்கள். குறிப்பாக யூதாஸோடைய பேரும் அந்த இடத்தில் அடிபடுது. இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் யூதாஸ் என்று சொன்னார்கள் என்றால் பிறகு அந்த கருத்துக்கு நம்ம வருவோம். ஓகே, அடுத்தபடியாக இந்த டின்னர் மீலுக்கு இந்த விருந்துக்கு யார் வந்தா? மேரி வந்திருந்தாங்க, மார்த்தா வந்திருந்தாங்க, லேசருவும் வந்திருந்தாங்க. ஏன்னா அக்கம் பக்கத்துல தான் இருக்கிறாங்க. அப்படின்னா நமக்கு என்ன புரியுது? ரைட், இந்த சைமன் தி லெப்பர் இருக்கிறாரு பாத்தீங்களா, அவரும் எங்க இருக்கிறாரு? இந்த பெத்தனி ஊர்ல தான் இருக்கிறாரு. ஒருவேளை இந்த மார்த்தா, மரியா, லாசருஸும் probably இவங்க எல்லாம் ஒரு உடன் அசோசியேட்டா இருக்கலாம், ஒரு நண்பர்களாக இருந்திருக்கலாம். அவர்களும் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. Can you see? ஒரு சின்ன வீட்டுல ஒரு அருமையான ஒரு விருந்து நடக்குது. இப்போ அடுத்தது கேள்வி, இந்த கதையை நம்ம படிக்கும் பொழுது, எக்ஸ்கியூஸ் மீ, இந்த கதையை நம்ம படிக்கும் பொழுது ஒரு பெண்ணு இயேசுவை அபிஷேகம் பண்ணினாள் என்று சொல்லி எழுதி இருக்குது. ஒரு பெண்ணு இயேசுவை அபிஷேகம் பண்ணினாள். எப்படி அபிஷேகம் பண்ணினாள்? அவருடைய தலையில எண்ணெயை ஊற்றி இயேசுவை அபிஷேகம் பண்ணினாள் என்று சொல்லி எழுதி இருக்குது. ரைட்டு தானே? பெத்தனி பட்டணத்தில் நடந்தது. யார் சமூகத்திலே? ஒரு சிலருடைய சமூகத்திலே இந்த சம்பவம் நடக்குது. இப்ப பாஸ்டருடைய கேள்வி என்னது? நீங்க மத்தேயு புத்தகத்தையும் படிச்சீங்கன்னா, மார்க் புத்தகத்தை படிக்கும் பொழுது இந்த பெண்ணு யாரு? unnamed person. Who was the unnamed woman in this passage? பேரை வந்து சொல்லல, பேர் வந்து சொல்லல. என்னோட பாயிண்ட்க்கு நான் போகல. ரைட், பட் நல்ல கவனிங்க. வேதாகமத்தை யார் எழுதினா? இந்த புத்தகத்தை யார் எழுதினா? மார்க் தான் எழுதினார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும். மார்க் was the author. பட் மார்க்கை வந்து எழுத வைத்தவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். ஒரு சில இடத்துல வந்து கேரக்டருடைய பேரை வந்து ஆவியானவர் எழுத சொல்றாரு. ஒரு சிலர் இடத்துல வந்து கேரக்டர் பேரை வந்து ஆவியானவர் என்ன சொல்றாரு? எழுதாதுன்னு சொல்றாரு. ஆனப்படினாலே எழுதினவர்கள் பேரை வந்து இப்பொழுது என்ன பண்ணல? மென்ஷன் பண்ணல. விளங்குதா இல்லையா? சோ நல்ல கவனிக்கணும். அந்த பிரசங்கத்தை கேட்கும் பொழுது ஒருவேளை நீங்களும் நானும் மேரியாக இருக்கலாம், சாதாரணவர்களாக இருக்கலாம். But we can be very significant in God's kingdom. That is my point today. சரியா, இன்றைக்கு உங்களுடைய பெயர்கள் வந்து இன்றைக்கு புகழ்பெற்ற பேராக இல்லாமல் இருக்கலாம், சாதாரணவர்களாக இருக்கலாம். Probably this person is ordinary person, but தேவனுடைய பார்வையிலே சாதாரணவர்களும் பெரிய காரியத்தை செய்ய முடியும், சாதாரணவர்களும் தேவனுக்குள்ளாய் வளர்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த அடிப்படையிலே பேர் அவர்கள் என்ன பண்ணிட்டார்கள்? விட்டுட்டார்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். சரி, விடை என்னது? நீங்க யோவான் புத்தகத்தை நீங்கள் வாசிச்சீங்கன்னா, if you read the book of John, 12ஆம் அதிகாரம் வசனம் 1-8 நீங்க வீட்ல போய் வாசிங்க, பாசற பாருங்க. யோவான் தெளிவாய் சொல்லுகிறாரு, அந்த பெண்ணு வந்து யாருன்னா, நான் சொன்ன பாத்தீங்களா, லாசரு, மார்த்தா, மரியாள் என்று சொன்ன பாத்தீங்களா, அந்த மேரி இருக்கிறா பாருங்களேன். அந்த மேரி தான் என்ன பண்ணுனா இயேசுவை அபிஷேகம் பண்ணினாள் என்று சொல்லி சரியா நமக்கு ஒரு விளக்கம் வருது. இப்போ உங்களுக்கு புரியுதா இல்லையா? Who was that person that anointed Christ? Mary, the sisters of
Martha and Lazarus, she was the one anointed Jesus Christ. நல்ல கவனிங்க, நான் ஒரு காரியத்தை நான் பார்க்கிறேன், நமக்கு இந்த கேரக்டர் யாருன்னு நமக்கு புரிஞ்சிருச்சு. இந்த மேரி யாருங்க? இந்த மேரி யாரு? we have to study a bit. இந்த மேரியுடைய வாழ்க்கையை நான் பார்க்கும் பொழுது 3 முறை பைபிள் அவளை குறித்து எழுதி இருக்குது. Only 3 times the Bible mention again and again about this person Mary. அந்த 3 கதையும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சிமிலாரிட்டி இருக்குது. சரியா? முதல் இடத்திலே சரி நான் என்ன பார்க்கிறேன், ஒரு நாள் இயேசு அந்த வீட்டுக்கு போயிருக்கும் பொழுது, சரியா, மேரி மார்த்தா லாசரு வீட்டுக்கு போகும் பொழுது, மார்த்தா என்ன பண்ணினாங்க? கிச்சன்ல பிஸியா இருந்தாங்க. மேரி மரியாளோ என்ன பண்ணி கொண்டிருந்தா? இயேசுடைய பாதத்துல இருந்தா. ரைட்? இன்னொரு இடத்துல சரியா, லாசரு மரித்து போன பிறகு அடக்கம் பண்ணியாச்சு. சரியா, மார்த்தா இயேசு வந்திருக்கிறார் என்று சொல்லி கேள்விப்பட்ட பிறகு குறையெல்லாம் யாரை பார்த்து சொன்னா? சரி, இயேசு கிட்ட சொன்னா, என்னுடைய சகோதரன் மரிச்சிட்டாரு, ஏன் சார் நீங்க லேட்டா வந்துட்டீங்க, கொஞ்சம் வெள்ளனியா வந்திருந்தா நீங்க என்னுடைய சகோதரனை எழுப்பி இருக்கலாம் என்று சொல்லி குறைகளை மார்த்தா என்ன பண்ணினா இயேசுவை பார்த்து பகிர்ந்து கொண்டா. இப்போ மார்த்தா அதுக்கு பிறகு மரியாள் கிட்ட போய் சொல்லும் பொழுது, போதகர் வந்துவிட்டார் என்று சொன்ன பிறகு, கேள்விப்பட்ட பிறகு மரியாள் ஓடி போய் இயேசுடைய பாதத்துல தான் போய் விழுவதா. Again she fell to the feet of Christ. மறுபடியும் பாதத்துல தான் போய் விழுவா. முதல் காட்சியில பாதத்துல போய் விழுந்தா, பாதத்துல தான் இருந்தா. இரண்டாவது பாதத்துல போய் விழுந்தா. மூன்றாவது பகுதியில் நாம் பார்க்கிறோம், அதே மரியாள் மறுபடியும் இயேசுடைய பாதத்துக்கே வருகிறார். சோ மரியாள் என்று பேசும் பொழுது மரியாளை குறித்து ஆவியானவர் என்ன சொல்லி நமக்கு கொடுக்கிறார்? ஒரு சகோதரி, ஒரு சாதாரண ஒரு சகோதரி, எப்பொழுதும் கர்த்தருடைய பாதத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு விசுவாசி என்று சொல்லி ஆவியானவர் நமக்கு சுற்றி காண்பிக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் மரியாளை போல அவருடைய பாதமே என்னுடைய தஞ்சம் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? ஒரு கேள்வியை தான் கேட்கிறேன், நீங்க என்ன செய்ய வேண்டும்? along the way இதெல்லாம் நீங்க திங்க் பண்ணுங்க. இதெல்லாம் நீங்க என்ன செய்யணும்? நீங்க திங்க் பண்ணுங்க. நல்ல கவனிங்க. go back to that home. ஒரு விருந்து நடந்து கொண்டிருக்குது. சரியா? அங்க சாப்பாட்டு அங்க ஒரு வேளை பரிமாறி கொண்டு இருந்து கொண்டிருக்குது. எல்லாரும் இப்பொழுது ஒற்றுமையாக பேசிக் கொண்டிருக்கிறாங்க. fellowship is taking place, but this one person, she was seeking the feet of Christ. அடுத்த கேள்விக்கு நான் போகிறேன். what Mary did during the dinner meal. என்னதான் நடந்துச்சு பாசற பாருங்க. அவள் என்ன பண்ணினா? she anointed Jesus while Jesus was reclining. மார்க் 14 3 வசனத்தை பாருங்க, ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். Right? Again, I want to see. This is the most important. And while he was at Bethany in the house of Simon the leper, as he was reclining at table, a woman came with an alabaster flask of ointment of pure nard, very costly, and she broke the flask and poured it over his head. இப்ப இவள் என்ன பண்ணுகிறாள்? மரியாள் என்ன பண்ணுகிறாள்? சரியா, இயேசுவை அபிஷேகம் பண்ணினாள். She anointed Christ. இயேசுவை இவள் என்ன பண்ணினாள்? அபிஷேகம் பண்ணினாள். இன்றைக்கு இந்த அபிஷேகத்தை குறித்து நாம் என்ன செய்ய போகிறோம்? படிக்க போகிறோம். இந்த அபிஷேகம் என்பது என்ன? எப்படி அபிஷேகம் பண்ணினாள்? எதற்காக அபிஷேகம் பண்ணினாள்? சரி, why she supposed to anoint Christ? What is the reason behind that story, the narration? இதெல்லாம் நம்ம என்ன செய்ய போகிறோம்? சரி, எப்படி அபிஷேகம் பண்ணினாள்? இதெல்லாம் நம்ம படிக்க போகிறோம். இதெல்லாம் சரியா ஒரு எக்ஸர்சைஸ் செய்து சரியா விளங்குனாதான் சரியா அதோடைய உண்மையான கருத்தை நம்ம என்ன செய்ய முடியும்? விளங்கிக் கொள்ள முடியும். விளங்குதா இல்லையா? ஓகே, முதலாவது நீங்க நல்லா பாருங்க, அவருடைய கையில ஒரு பாத்திரம் இருக்குது. Mark reported that Mary came with an alabaster flask and poured the very costly oil of spikenard on Jesus' head. But John notes that she anointed Jesus' feet as well and used her hair as a towel. Okay, in John 12:13. நல்ல கவனிங்க. மார்க் ஒரு ரெக்கார்ட் கொடுக்கிறாரு, ஒரு ரிப்போர்ட் கொடுக்கிறாரு. யோவான் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கிறாரு. சரி, that is why நம்ம படிக்கும் பொழுது 4 புத்தகத்தை நீங்கள் வாசிக்கணும். மார்க் ஒரு பார்வை, லூக்கா ஒரு பார்வை, யோவான் ஒரு பார்வை,
சரியா? எல்லாரும் என்ன பண்ணுகிறார்கள்? வித்தியாசமான ஆங்கிள் இருந்து கதையை பார்க்கிறார்கள். மார்க் நமக்கு என்ன சொல்றாரு? அவள் என்ன பண்ணுகிறாள்? அந்த ஆனந்த தைலம் வந்து எதுக்குள்ளாக இருக்குது? ஒரு ஃப்ளாஸ்க், ஒரு பாத்திரத்துக்குள்ளாக இருக்குது. அந்த பாத்திரம் சொல்லும் பொழுது அதோடைய நெக் வந்து நல்ல லாங்கா இருக்கும். அந்த படத்தை நான் அனுப்பின குரூப்ல, அந்த குரூப்ல சிஎஸ் குரூப்ல நான் படத்தை அனுப்பினேன். அந்த படத்தை நீங்க கொஞ்சம் யூகித்தீங்கன்னா roughly you will get idea. அந்த மாதிரி உள்ள ஒரு பாத்திரம், அந்த நெக் வந்து நல்ல லாங்கா இருக்கும். அவள் என்ன பண்ணுகிறா? அந்த பாத்திரத்தை எடுத்து அந்த பாத்திரத்தை உடைத்து, கேள்வி நல்ல கவனிங்க, நீங்களும் நானும் பெர்ஃப்யூம் எப்படி அடித்துக் கொள்வோம் சொல்லுங்களேன். எல்லாரும் சர்ச்சுக்கு வரும்போது பெர்ஃப்யூமோடு தான் வந்திருக்கிறீங்க. நம்ம என்ன செய்வோம்? பிசு பிசுன்னு அடிச்சு கொள்வோம் தானே, பிசு பிசுக்குன்னு. பெர்ஃப்யூம் சொல்லும் பொழுது நிறைய அள்ளி என்ன பண்ண முடியாது? ஊத்த முடியாது. ஏன்னா நீங்க பாய்க்கிற பெர்ஃப்யூம் எல்லாம் விலை உயர்ந்த பெர்ஃப்யூம். நீங்க எல்லாம் கெல்வின் கிளைன் பாய்க்கிறீங்க, ரால்ஃப் லாரன் இருக்குது, இன்னொரு பிராண்ட் கண்டுபிடிச்சா மச்சான்னு சொல்லிட்டு வீட்ல போய் கூகுள் பண்ணி பாருங்க, MATCH. அடுத்த வாட்டி ஒரு வேளை நீங்க அங்க வாங்கி கொடுக்கலாம். சரி, மச்சான்னு சொல்லி ஒரு பெர்ஃப்யூம் இருக்குது, விலை உயர்ந்த பெர்ஃப்யூம். Okay, it can cost, சரி, very costly, you know, it can be 500 ringgit, it can be 1000 ringgit. நான் கூகுள் பண்ணி பார்க்கும் பொழுது சில பெர்ஃப்யூம்னா 25,000 ringgit. ரோஸ்மா அடிக்கிற பெர்ஃப்யூம்லாம் எப்படி போன்ற பெர்ஃப்யூம் எனக்கு தெரியல. நினைச்சு பார்க்கும் பொழுது தலலாம் சுத்துது. சரி, இந்த நாட்களில் நிறைய பிராண்டட் பெர்ஃப்யூம் இருக்குது. அந்த நாட்களில் அவள் பயன்படுத்தின பெர்ஃப்யூம் வந்து பிராண்டட் பெர்ஃப்யூம். நல்ல கவனிக்கணும். அந்த நாட்களிலும் யூதர்கள் வந்து அந்த பாத்திரத்தை உடைத்து, சரியா, அந்த ஆனந்த தைலத்தை அவர்கள் ஊற்றவே கூடாது. nobody supposed to do it. அந்த நாட்களிலும் என்ன செய்வார்கள்? கொஞ்சம் தொட்டு எடுத்து என்ன செய்வார்கள்? சரீரத்திலே அவர்கள் எடுத்து பூசுவார்கள். they not supposed to break that alabaster jar, they not supposed to pour it, because அந்த நாட்களிலே, சரியா, அந்த alabaster jar, அந்த perfume சொல்லும் பொழுது it is very very expensive. that is why நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தமிழ்ல அது எப்படி எழுதி இருக்குது? அந்த பாத்திரத்துடைய பெயர் வந்து தமிழ்ல எப்படி எழுதி இருக்குதுன்னா, வெள்ளைக்கல் பரிணிய கொண்டு வந்தால் என்று சொல்லி எழுதியிருக்குது. வெள்ளைக்கல் பரிணின்னு சொல்லி எழுதியிருக்குது. இங்கிலீஷ்ல வந்து எப்படி எழுதியிருக்குது? அலபாஸ்டர் ஃப்ளாஸ்க். சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, அலபாஸ்டர்னு சொல்லுங்க. சொல்லுங்க எல்லாரும், அலபாஸ்டர்னு சொல்லுங்க, அலபாஸ்டா பாத்திரம் சொல்லுங்க. நான் நல்லா கவனிக்கணும். அந்த டைம்ல வந்து இந்த பிராண்டட் பெர்ஃப்யூம் வந்து எதுக்குள்ளாக இருக்கும்? அலபாஸ்டா ஃப்ளாஸ்க்குள்ளாக இருக்கும். இந்த சாதாரண பாத்திரத்துக்குள்ளாக சீப்பானது இருக்கும். அப்படின்னா நமக்கு என்ன புரியுது? அவள் கொண்டுட்டு வந்த பெர்ஃப்யூம் வந்து இட் வாஸ் பிரைஸ்லெஸ். தமிழ்ல எப்படி எழுதி இருக்குதுன்னா, விலை ஏற பெற்ற நல்லத்தான் என்னும் உத்தம தைலம் என்று சொல்லி எழுதியிருக்குது. அப்படின்னா அந்த தைலத்துடைய பிராண்ட் என்னது சொல்லுங்க? நல்லத்தான் சொல்லுங்க. நீங்க கூகுள் பண்ணி தேடி பாருங்க, ஒரு வேலை கிடைக்கலாம். சரியா? இந்த பிராண்ட் கால் நல்லத்தான், NALATHAN. தமிழ்ல அப்படி எழுதி இருக்குது. ஆங்கிலத்தில் எப்படி எழுதி இருக்குது? ஸ்பைக் நட். அதோட பிராண்ட் பேர் என்னது? ஸ்பைக் நட். சரியா? அந்த காலகட்டத்தில் விலை உயர்ந்த, சரியா, அப்படி போன்ற ஒரு 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 ஆனந்த தைலம் என்று சொல்லி எழுதி இருக்கு. This anointing oil is very costly, right? In verse 3, உத்தம தைலம் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. It refers to, right, polytelus, which means great worth and probably best interpreted as genuine or pure. அப்படின்னா நீங்க நல்லா பாருங்க, விலை உயர்ந்தது என்று சொல்லி எழுதியிருக்கிறது பாத்தீங்களா? பிரைஸ்லெஸ் சொல்லி எழுதியிருக்கிறது பாத்தீங்களா? அது கிரேக் மொழியில எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க? பாலிடெலஸ் சொல்லி எழுதியிருக்கிறாங்க. அப்படின்னா அந்த வைன் வந்து, சாரி, அந்த ஆனந்த தைலம் வந்து மதிப்பு உயர்ந்தது என்று சொல்லும் பொழுது பாலிடெலஸ் என்று சொல்றாங்க. பாலிடெலஸ்னா என்ன அர்த்தம்? இட் இஸ் நாட் ஒன்லி மீனிங் கிரேட் வர்த். பாலிடெலஸ் சொல்லும் பொழுது கலக்கப்படாதது. இட் இஸ் பியூர். இப்ப பாருங்க, இந்த வைன் இருக்குது பாத்தீங்களா? வைனை மிக்ஸ் பண்ணலாம். பாலை என்ன பண்றாங்க? மிக்ஸ் பண்றாங்க. இந்த காலகட்டத்தில் எத்தனை பேர் வந்து இதை குடிச்சிருக்கிறீங்க? மடு, ஹனி குடிச்சிருக்கிறீங்க. இந்த நாட்கள் ஹனியும் என்ன பண்ணிடுறாங்க? கலந்துடுறாங்க. சரியா? இதெல்லாம் கலக்கப்பட்டது, adulterated. சரியா? இங்க வந்து என்ன எழுதி இருக்குது? சரியா? அந்த விலை உயர்ந்தது என்று சொல்லும் பொழுது genuine or pure spikenard அப்படி போன்ற, சரியா, ஒரு
ஒரு விலை உயர்ந்தது என்று சொல்லி எழுதியிருக்குது. பாருங்க இந்த வைனை வந்து எப்படி செஞ்சாங்க, எப்படி இந்த வைனை வந்து அவங்க உண்டாக்குனாங்கன்னா, ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்க, those days அந்த காலகட்டத்தில் இந்த ஸ்பைக் நட் சொல்லி எழுதி இருக்குது பாத்தீங்களா, இந்த நல்லதா என்று சொல்ல இந்த பெர்ஃப்யூம் வந்து அதோடைய இன்கிரீடியன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா சில மூலிகைகளை அவர்கள் பயன்படுத்துவார்கள், சில ஹெர்ப்ஸ் அவர்கள் பயன்படுத்துவார்கள். இந்த ஹெர்ப்ஸ் வந்து only can be discovered in இந்த எவரெஸ்ட் மவுண்டன் இருக்குது பாத்தீங்களா, ஹிமாலயா மவுண்டன்ஸ் இருக்குது பாத்தீங்களா, அந்த ஹையஸ்ட் ஆல்டிட்யூட் அந்த ஆல்டிட்யூட்ல தான் இந்த மாதிரி ஹெர்ப்ஸ் வந்து வளருமா. அப்போ இந்த 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 அனாயிண்டிங் ஆயிலை செய்யணும்னா மேல போய் அந்த இலைகளை அவர்கள் என்ன செய்ய வேண்டும், பறித்து கொண்டு வரணும். சரியா, அதே அவர்கள் என்ன செய்வார்கள், மத்த எண்ணெயோடு கலந்து சரியா இந்த விலை உயர்ந்த அனாயிண்டிங் ஆயில் அவர்கள் செய்ய முடியும். சோ அந்த டைம்ல வந்து இந்த அனாயிண்டிங் ஆயிலை வந்து ஈஸியா நம்ம என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. சரியா, யாரு வீட்டுல இந்த அனாயிண்டிங் ஆயில் இருக்கும், ராஜாக்கள் வீட்டுல இருக்கலாம், தன்ஸ்ரீ டாக்டோ வீட்டுல இருக்கலாம், பணக்காரர்கள் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வீட்டுல தான் இந்த அனாயிண்டிங் ஆயில் இருக்கலாம். சாதாரணவர்கள் வீட்டுல இருக்கவே முடியாது. ஏன்னா இந்த இந்த அனாயிண்டிங் ஆயிலோடைய விலை மதிப்பு எவ்வளவுனா அங்க என்ன எழுதி இருக்குது, 300 டினாரி என்று சொல்லி எழுதி இருக்குது. எல்லாரும் சொல்லுங்க 300 டினாரி சொல்லுங்க, ரிப்பீட் பண்ணுங்க. டினாரி இப்போ ரிங்கெட், அந்த காலகட்டத்தில் பயன்படுத்தின சரியா அந்த கரன்சி வந்து டினாரி. இந்த 300 டினாரின்னு சொல்லும் பொழுது என்ன அர்த்தம், ஒரு டினாரி அந்த நாட்களிலே ஒரு நாள் சம்பளம் சாதாரண லேபர், விளங்குதா. அப்போ 300ன்னு சொல்லும் பொழுது ஏறக்குறைய 10 மாசம். அப்படியே திட்டவட்டமாக நம்மளால சொல்ல முடியுது. ஒரு வருஷம் வேலை செஞ்ச பிறகு ஒரு வருஷத்தோடைய வருமானத்தை நீங்கள் சேர்த்து வைத்து தான் என்ன பண்ண முடியும், இந்த ஆனந்த தைலத்தை நீங்கள் வாங்க முடியும். It is 1 year wages. You can save that money in order to buy that anointing oil. Okay, நல்ல கவனிக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம், இப்போ இந்த நாட்கள்ல நம்மளுடைய average salary வந்து maybe 2 to 3,000 ringgit வச்சுக்கங்க. 10 மாசம் நீங்க வேலை செஞ்சீங்கன்னா 30,000 வெள்ளி. அந்த அனாயிண்டிங் ஆயில் இந்த காலகட்டத்துடைய விலை மதிப்பு நான் ஏறக்குறைய probably 20 to 30,000. அப்படின்னா நான் என்ன நினைக்கிறேன், இந்த மரியாள் என்ன பண்ணிருப்பாங்க, சரியா பல வருஷமாக இயேசுவை பார்த்த பிறகு பல வருஷமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் பணத்தை சேர்த்து வைத்து she bought these anointing oil. அவங்களுக்கு இருக்கின்ற எல்லா சேமிப்பு இருக்கின்ற எல்லாத்தையும் விற்று அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, இந்த anointing oil வந்து வாங்கி இருக்கிறாங்க என்று சொல்லி நம்மால திட்டவட்டமாய் விளங்கிக் கொள்ள முடியுது. விளங்குதா இல்லையா? இப்ப என்ன நடக்குது, அவங்க என்ன செய்யறாங்க, அதை உடைத்து இயேசுடைய தலையிலை அதை ஊற்றி, இயேசுடைய பாதத்திலே அந்த அனாயிண்டிங் ஆயிலை ஊற்றி அபிஷேகம் பண்ணினார்கள். நல்ல யோசனை பண்ணி பாருங்க, அந்த சின்ன வீட்டில் நம்ம இருக்கும் பொழுது விருந்தாடி வந்திருக்கிறாங்க, இந்த சம்பவம் நடந்திருக்கும் பொழுது எப்படியாக அந்த சூழ்நிலைகள் எப்படி இருந்திருக்கும், கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இந்த ஆயில் இந்த அனாயிண்டிங் ஆயில் இருக்குது பாத்தீங்களா, இந்த வாசனை இருக்குது பாத்தீங்களா, அந்த பெர்ஃப்யூம் இருக்குது பாத்தீங்களா, கொஞ்சம் நம்ம ஸ்ப்ரே பண்ணனாலேயே அந்த இடம் முழுவதும் எப்படி இருக்கும், நல்ல வாசனையா இருக்கும் தானே. இமேஜின் யூ broke the whole bottle, அதை நீங்க பாப் பண்ணியிருந்தா எப்படி அந்த இடம் இருந்திருக்கும், வாசனையா இருந்திருக்கும். அந்த இடம் முழுவதும் எப்படி இருக்கும், வாசனையாக இருக்குது. ஓகே, நான் இம்மிடியட்லி இவள் எப்படி செய்கிறா, கம்பீரத்தோடு சந்தோஷத்தோடு சரியா முழு இருதயத்தோடு அவள் என்ன செய்கிறா, அதை உடைத்து இயேசுவுக்கு செய்ய வேண்டியதை செய்கிறான். இயேசு வந்து என்ன பண்றாரு, ரிக்ளைன் பண்ணி கொண்டிருக்கிறாரு. ரிக்ளைன் சொல்லும்போது ரிலாக்ஸ் பண்ணி கொண்டிருக்கிறாரு. நல்ல கவனிங்க, ரிலாக்ஸிங் சொல்லும்போது ரிக்ளைன் சொல்லும்போது என்ன அர்த்தம், யூதர்களுடைய வீட்டுக்கு நீங்க போனீங்கன்னா, நீங்க இந்த மாதிரி விருந்துக்கு போனீங்கன்னா யூதர்கள் என்ன பண்ணுவார்கள், வேலையெல்லாம் முடித்த பிறகு ஒரு இந்த மாதிரி விருந்துக்கு போனாங்கன்னா they like to be relax. அப்படின்னா ரிலாக்ஸ் சொல்லும்போது ஒருவேளை ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்க, இயேசுவோட ஒரு 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 கையை எடுத்து இப்படி வச்சுக்கிட்டு பாரிங் பண்ணி இருக்கிறாரு. இயேசு என்ன பண்ணிருக்காரு, பாரிங்களா
உங்க வீட்டுல சோஃபா செட்ல படம் பார்க்கும் பொழுது என்ன செய்யும்? சில நேரத்துல அப்படியே என்ன செய்வோம்? நம்ம ரிலாக்ஸ் பண்ணுவோம் பாத்தீங்களா? இயேசு வந்து என்றைக்கும் ரிலாக்ஸா இருந்ததே இல்லை. மனுஷகுமாரனுக்கு சரியா ஓநாய்களுக்கு என்ன இருக்குது? நரிக்கு என்ன இருக்குது? அதுக்கு குழி இருக்குது. பறவைகளுக்கு என்ன இருக்குது? சரியா அதுக்கு கூண்டு இருக்குது. மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்கிறதுக்கு என்ன இல்ல, இடமே இல்லைன்னு சொன்னாரு. ஏன் சொன்னாருன்னா, ஜீசஸ் ஆல் த டைம் வாஸ் வெரி பிஸி. Jesus all the time was very busy. But இந்த இடத்துல தான் you will see the relaxing posture of Christ. அவர் என்ன பண்றாரு? recline பண்ணி கொண்டிருக்கிறாரு. Now by the way, உங்களுக்கு ஒன்னு தெரியணும், இந்த சம்பவம் எப்ப திரும்ப நடந்துச்சு? இயேசு வந்து இன்னும் கடைசி வாரத்துக்கு வந்துட்டாரு. இன்னும் ஒரு வாரத்துல இயேசு என்ன பண்ண போறாரு? சாக போறாரு. Another within one more week Jesus going to die. Right? ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன். Dave, அடுத்த வாரம் you will die. ரிக்ளைன் பண்ணுவீங்களா? ரிக்ளைன் பண்ண மனசு வரமா? டேவ், அடுத்த வாரம் உங்களுக்கு மரண தண்டனை. ரிக்ளைன் பண்ண முடியுமா? ரிலாக்ஸ் பண்ண முடியுமா? another 1 week time Jesus will be killed on that cross. அவள் என்ன செய்கிற? அந்த வீட்டுல போய் அவர் ரிலாக்ஸ் என்ன பண்றாரு? ரிக்ளைன் பண்ணி கொண்டிருக்கும் ரிலாக்ஸிங். இந்த சம்பவம் நடந்தது. இயேசுவுக்கு ஆச்சரியம். யாரோ ஒரு பெண்ணு மரியாள் என்ன பண்ணுகிறா? சரியா தலையை தொட்டு அபிஷேகம் பண்ணுகிறாள். பாதத்தை தொட்டு அபிஷேகம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். சரியா இதை அந்த சம்பவத்தை பார்த்த பிறகு வந்தவர்களுக்கு கோபம் வந்துருச்சு. சொல்லுங்க, கோபம் சொல்லுங்க. உங்களுக்கும் கோபம் வரும், உங்களுக்கும் கோபம் வரும். சபைக்குள்ளாங்க 2 விதமான கூட்டம். That is the point. Later I will come to that point. சபைக்குள்ளாக இன்னைக்கு விசுவாசி மத்தியில் 2 விதமான கூட்டம். ஒரு கூட்டம் மரியாளை போல, மற்றவர்கள் வந்து கோபம் பட்டார்கள். பார்த்தீங்களா? அவர்களை போல நம்ம இருக்கிறோம். Later on I will talk on that. வந்தவர்களுக்கு கோபம் வந்துருச்சு. அதுல ஒருத்தன் சொல்றான், ஒருத்தன் என்ன சொல்றான் தெரியுமா? பைத்தியக்காரிச்சி, இந்த விலை உயர்ந்த சரி அந்த பாத்திரத்தை நீ உடைச்சிட்டியே, அதோட விலை மதிப்பு எவ்வளவு? 10 மாசம் சம்பளத்தை கொடுக்கலாம். இதை உடைச்சிட்டியே, இதை வித்து பணத்தை எடுத்தா நம்ம என்ன செய்யலாம்? அநேக ஏழை ஜனங்களுக்கு உதவி செய்யலாமே. இது யூதாஸ் மட்டும் சொல்லல, இயேசுவுக்கு இருந்த மற்ற 11 சீடர்களும் சொன்னார்கள். You must remember that. Judas would have instigated. ஜூடாஸ் வந்து ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனா யூதாஸோடு சேர்ந்து 11 சீடர்களும் என்ன பண்ணினார்கள்? மரியாளை கடிந்து கொண்டார்கள். ஏன்? why this waste? விலை உயர்ந்த இந்த தைலத்தை இப்படி உடைச்சிருக்கிறியே, உனக்கு அறிவு இருக்குதா? இதை வெற்றி நம்ம என்ன செய்யலாம்? நல்ல ஊழியம் பண்ணி இருக்கலாமே. இந்த பணத்தை உபயோகப்படுத்தி இயேசுவுக்கு இயேசுடைய ராஜ்யத்தை கட்டி இருக்கலாமே. இந்த பணத்தை நம்ம உபயோகப்படுத்தி அநேக ஏழை ஜனங்களுக்கு போஷித்து இருக்கலாமே என்று சொல்லி அவர்கள் கடிந்து கொண்டு சரியா மரியாளை அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? they in fact scolding Mary. In fact they scolding Mary. But what happened? அவளை கடிந்து கொள்ளும் பொழுது இயேசு என்ன பண்ணினார்? அவரை நிறுத்தினார். Jesus stopped them. Jesus said, leave her alone. Do not touch her. Do not disturb her. அவள் சரியானதை செய்திருக்கிறாள். அவள் செஞ்சது எனக்கு உகந்ததாய் இருக்கிறது. It was pleasing whatever she has done compared to all of you. 3 வருஷமா நீர் என்னோடு இருந்திருக்கிறீங்க. 3 வருஷமா என்னோடு நடந்துவங்க. 3 வருஷமா என்னோடு நீங்க உறவு கொண்டீங்க. உங்களுடைய உறவை பார்க்கிலும் இவளுடைய உறவு சரியான உறவு. இவள் செஞ்சது சரியானது. இவள் எனக்கு செஞ்சது சரியானது. not you. And Jesus in a way scolded them, leave her alone. She has done the right thing. She has done the right thing. And by the way, before I go to my point, நல்ல கவனிங்க. யூதர்கள் ஏன் அபிஷேகம் பண்ணுவார்கள் என்று சொன்னால் 2 காரணம். If you read the story, if you read the Bible, the anointing னு சொல்லும்போது ரீசன் இருக்குது. In the Old Testament, anointing னு சொல்லும்போது ராஜாவை அவர்கள் அபிஷேகம் பண்ணுவார்கள். விளங்குதா இல்லையா? சரியா தாவீதை அபிஷேகம் பண்ணினார்கள்.
சவுல் ராஜாவை அபிஷேகம் பண்ணினார்கள். ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுவார்கள். Alright, only the kings will be anointed firstly. இரண்டாவது, சரியா, அப்போ அபிஷேகம் சொல்லும்போது ராஜாவை எப்படி அபிஷேகம் பண்ணுவார்கள்? தலையிலே அவர்கள் எண்ணெயை ஊற்றுவார்கள். தலையிலே எண்ணெயை ஊற்றும் போது என்ன அர்த்தம்? ராஜா என்று அர்த்தம். இரண்டாவது, பாதத்திலே அபிஷேகம் என்று சொல்லும்போது is always talking about servanthood. Right, one is talking about kingship, another one talking about servanthood. அப்படின்னு என்ன அர்த்தம்? பாருங்க, அவளுடைய நட்பு, அவள் கர்த்தருக்குள்ளாக அவள் வாழ்ந்தபடினால், கர்த்தரோடு அவள் நெருங்கி இருந்தபடினால், அவளுடைய பார்வையில இந்த இயேசு யாரு? சாதாரணவர் அல்ல. இயேசுதான் என்னுடைய ராஜா. இயேசு எதற்கு உலகத்துக்கு வந்திருக்கிறார்? ஒரு ஊழியக்காரனாய் அப்பா இந்த உலகத்திலே மனிதனுக்காக மரிக்க வந்தார் என்று சொல்லி அறிந்தவள் யாரு? மேரி. கவனிக்கணும். Look at me, this is very important point. இந்த சீடர்களுக்கு தெரியல, அதை உணரல. They only able to see Jesus as the king. பட் இவளுக்கு அந்த சரியான உறவு இருந்தபடினால், அந்த உறவு என்ன பண்ணுது பாருங்க, இந்த இயேசு, நான் வணங்கி கொண்டிருக்கின்ற இயேசு யார் என்று சொல்லி அவள் உணர்ந்து, இவர்தான் என்னுடைய இரட்சகர், இவர்தான் என்னுடைய ராஜா, இவர்தான் இந்த உலகத்துக்கு வந்த சரியா மனுஷகுமாரன், எங்களுக்காக மரிக்க போகிறார் என்று சொல்லி அவள் அறிந்திருந்து இந்த காரியத்தை அவள் செய்கிறாள். சரியா, ராஜாவை அபிஷேகம் பண்ணுவார்கள். சரியா, பாதத்தை அவர்கள் அபிஷேகம் பண்ணும்போது எதை குறிக்குது? ஊழியர்களை குறிக்குது. அடுத்தது நல்ல கவனிங்க, யூதர்கள் ஏன் அபிஷேகம் பண்ணுவார்கள்? மரண வீட்டிலே யாராவது மரிக்க போகிறாங்கன்னா, மரித்த பிறகு சரியா அந்த சரீரத்தை சரியா ஒரு துணியிலை சரியா சுத்திகரித்துக்கு முன்பதாய் அந்த சரீரத்தை அவர்கள் என்ன பண்ணுவார்கள்? ஆனந்த தைலத்தை ஊற்றி அந்த பாடியை அவங்க என்ன செய்வாங்க? அனாயிண்ட் பண்ணுவாங்க. For some reason அவளுக்கு தெரியாது ரொம்ப சீக்கிரமாக இயேசு சாக போகிறார் என்று சொல்லி. ஆனா அவளுக்குள்ளாக ஒரு உணர்ச்சி இருந்தது, this man going to die one day. What a revelation. What a you see, அவளுக்கு இருந்த அந்த உறவு என்ன பண்ணிருச்சு? She has a revelation, a knowledge about Christ himself. நல்ல கவனிங்க, நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நீங்க சாதாரண விசுவாசிகளாக இருக்கலாம், நீங்க இயேசுவுடைய பாதத்திலேயே நீங்க அமர்ந்து இருந்தீங்கன்னா, இயேசுவோடு உறவு கொண்டிருந்தீங்கன்னா, பிதாவின் தேவனுடைய சரியா இருதய துடிப்பை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். பிதாவோடைய தேவனுடைய இயேசு கிறிஸ்துவோடைய இதய துடிப்பை நீங்கள் என்ன செய்ய முடியும்? விளங்கிக் கொள்ள முடியும். Alright, நான் இப்பொழுது what we can learn from this story, ரெண்டு பாயிண்ட். இந்த கதையின் மூலமாக, இந்த அபிஷேக கதையின் மூலமாக நமக்கு ரெண்டு காரியத்தையும் கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். முதல் கருத்து, my first point, what we are learning from this story, what we can learn from Mary. நல்ல கவனிங்க, நான் ரெண்டா பிரிக்கிறேன். நான் in fact I tried to divide it into three grouping. Mary, மற்றவர்கள், இன்னொரு எல்லையில நான் யாரை வைக்கிறேன்? யூதாசை நான் வைக்கிறேன். மேரி, நடுவில் யாரை வைக்கிறேன்? நான் மற்றவர்கள். இன்னொரு பகுதியில் நான் யாரை வைக்கிறேன்? நல்ல கவனிங்க, யூதாசையும் மரியாள் நீங்க பார்த்தீங்கன்னா, மரியாள் என்ன பண்ணுகிறா? இருக்கிறதெல்லாம் வித்து கொடுத்தா. யூதாஸ் என்ன பண்ணினா? இவரை காட்டி கொடுத்து எனக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும்னு சொல்லி பணம் சம்பாதிச்சான். Can you see the contrast? எப்படி அந்த gospel writer நமக்கு ஒரு ரெண்டு வியூ பாயிண்ட் கொடுக்கறாங்க. ஒரே ஸ்டோரியில ஒரு பெண்மணி இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணிட்டா? இழந்து சரியா, she was fully devoted, she gave everything, in fact she gave her life to Christ. இன்னொருத்த என்ன பண்றான் பாருங்க, கிறிஸ்தவன் தான், இயேசு கிறிஸ்து கூட தான் இருந்தவன். அவனுடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னா, எப்படி இந்த இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்து எப்படி
எப்படி சம்பாதிக்கலாம் என்று சொல்லி ஒரு திட்டம் போட்டான். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இயேசுவை காட்டி கொடுத்த பிறகு எவ்வளவு காசு அவன் சம்பாதிச்சா? 30 காசு, 30 சில்வர் காயின் என்ன பண்ணுனா சம்பாதிச்சான். ஒருத்தன் வந்து இயேசுவை காட்டி கொடுத்து சம்பாதிச்சா, இன்னொரு சகோதரி நீங்க பாருங்க, எல்லாத்தையும் அவங்க இயேசுவுக்காக இழந்ததை நம்ம இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் நம்ம பார்க்கிறோம். இது பாருங்க, இந்த காஸ்பல் ரைட்டர் ஏன் இதை எழுதி கொடுத்திருக்கிறாங்கன்னா, நமக்கு ஏதோ ஒரு பாயிண்ட் நமக்கு கொடுக்க இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம எப்படியாக இருக்கிறோம்? நான் சொல்றேன் பிரியமானவர்களே, நம்ம எல்லாரும் எங்க இருக்கிறோம்? I want to make a proper placement first. Let me start with that before I share my points to the church. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் எங்க இருக்கிறோம்? மரியா குழுக்குள்ளாக நம்ம இல்லை. Whereas I can see probably in between, நடுவுல நீங்க இருக்கிறீங்க. And then the worst part is, அநேகர் எப்படி இருக்கிறோம்? யூதாசை போல நம்ம எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். லேட்டர் அந்த விளக்கம் உங்களுக்கு நல்லா புரியும். உங்களுக்கு நான் உங்களை பார்த்து நான் சொல்றேன், என்னை பார்த்தும் இந்த கேள்வி நான் கேட்கிறேன், எங்க நம்ம இருக்கிறோம்? ஆனா சபைகளை நான் பார்க்கும் பொழுது, விசுவாசிகளை நான் பார்க்கும் பொழுது, அநேகர் எங்க இருக்கிறோம்? நடுத்தரத்தில் இருக்கிறோம். அநேகர் வந்து யூதாஸாக இருக்கிறோம் என்று சொல்லி தெளிவாய் என்னால பார்க்க முடியும். I able to see, I able to assess the condition of the church, I able to assess the condition of the believers. Many of us are like the disciples and like Judas. எதுக்கு நீங்க சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்க? Later maybe I go to that point later. முதல் point, what we learned today, the first point, for Mary, Jesus was the priceless treasure. The expensive ointment is a way to express a sacrificial gratitude towards him. மரியாளுக்கு இயேசு யாருங்க? மரியாளுக்கு இயேசு யாரு? என்னுடைய சொத்து, என்னுடைய சுகம், என்னுடைய நகை, என்னுடைய வசதி, எனக்கு இருக்கின்ற எல்லாத்தையும் இழந்தாலும் Christ is my Lord. Christ is my Lord. You see the way she expressed her gratitude, sacrificial gratitude, for me Christ is my treasure. Christu என்னுடைய பொக்கிஷம், not this anointing oil for others. அதுதான் அந்த ட்ரெஷராக இருந்தது. But for her, Jesus is my priceless treasure. Priceless treasure. நான் நல்லா கவனிங்க, இவளுக்கும் பவுலுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. பவுலை பார்த்து நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, who is Christ for you? Mary has answered. நீங்க பவுலை பார்த்து கேள்வி கேட்டீங்கன்னா, பவுல் என்ன தெரியுமா ஆன்சர் சொல்லுவாரு? You know what Paul saying? For to me to live is Christ and to die is gain. அப்படின்னா என்ன சொல்றாரு பவுல்? என்ன சொல்றாரு? இந்த உலகத்துல எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன், இந்த உலகத்துல எல்லாத்தையும் நான் சாதிச்சிட்டேன், இதெல்லாம் பார்த்த பிறகு, நான் கிறிஸ்துவை நான் அடைந்த பிறகு, I have concluded, for to me Christ is my life. இயேசு யாரு? இயேசு பவுலுக்கு யாருங்க? ஜீவன் என்று சொல்லுகிறான். இவளுக்கு இயேசுதான் பொக்கிஷம். இன்னொரு கேள்வி நான் கேட்கிறேன். பழைய ஏற்பாடுல ஒரு கேரக்டர் ஆபிரகாம் இருந்தாரு. ஆபிரகாமை பார்த்து நீங்க கேள்வி கேட்ட என்னது சொல்லுவாரு? he will say the same thing. Remember the story of Abraham? பல வருஷம் பிள்ளைக்காக காத்து கொண்டிருந்தார். மனைவி வந்து மலடி, சாரால் வந்து மலடி. சரியா, கர்த்தர் வாக்குத்தத்தங்களை கொடுத்துட்டார், கூடிய சீக்கிரத்தில் பிள்ளையை கொடுக்க போறேன்னு. 25 வருஷம் வெயிட் பண்ணனாரு. தன்னுடைய 100 வயசுல, சரியா, அப்பொழுது சாராளுக்கு வயசு ஏறக்குறைய 70-75 வயசுல பிள்ளையை பத்தி எடுக்கிறாங்க. சரியா, யாரு பிறந்தா? ஈசாக்கு பிறந்தாரு. நல்ல யோசனை படி பாருங்க. வயசான அப்பா தாத்தாவாயிட்டாரு, 100 வயசு. மனைவி சாராளுக்கு வந்து இப்பொழுது 70-75 வயசு. மகன் பிறந்துட்டான். சரி, எப்படியாக இந்த ஆபிரகாம் மகனை நேசிச்சிருப்பாரு? கொஞ்சம் யோகித்து பாருங்க. I'm talking, சரியா, நான் உங்களுக்கு கட்டுக்கதை நான் பேசல, நடந்த சம்பவங்களை, சரியா, நான் உங்களுக்கு அதை நான் எடுத்து நான் சொல்லுகிறேன். நடந்த சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். எவ்வளவு அதிகமாக குழந்தையை நேசிச்சிருப்பாரு, ரைட்டு தானே? உயிருக்கு உயிராக நேசிச்சிருப்பாரு. Now the same God came.
You see, this man was so devoted to God. He walked with God. And the Bible saying, ஆபிரகாம் வந்து தேவனுடைய நண்பனாக இருந்தான் என்று சொல்லி எழுதி இருக்கிறது. அப்படி போன்ற நட்பு கர்த்தருக்கும் ஆபிரகாமுக்கும் இருந்தது. அப்ப பாருங்க, கர்த்தர் ஒரு நாள் பரிசோதிக்கிறாரு, அந்த நட்பு எப்படியாக இருக்குது. எனக்கும் ஆபிரகாமுக்கும் இருக்கின்ற நட்பு, அந்த ரிலேஷன்ஷிப் எப்படியாக இருக்குது என்று சொல்லி பரிசோதிக்க தேவன் அவனுக்கு ஒரு சவாலை கொடுத்தாரு. ஆபிரகாமே, நான் உனக்கு ஒரு மகனை கொடுத்திருக்கிறேன், அந்த மகனை நீ என்ன செய்ய, எனக்காக நீ பலி ஏறிடு, பலி கொடுத்துருன்னு சொன்னாரு. ஆபிரகாம் என்ன பண்ணினாருங்க? You know what Abraham did? Will you, இப்போ உங்ககிட்ட ஒரு ஐபோன் 16 யாருக்கிட்ட இருக்குது எனக்கு தெரியல, probably I'm not sure. Evelyn, do you have iPhone 16? இன்னும் வாங்கல. சரி, வாங்கிட்டாங்கன்னு வச்சுங்க. சார்லி டார்லிங் வாங்கி கொடுத்துருக்கிறாரு. அந்த ஐபோன் 16 நான் பார்த்துட்டேன், நேற்று தான் வாங்கி கொடுத்தாரு. இன்னும் பாக்ஸிலே இருக்குது. எவலின், can you give me that iPhone 16? பாஸ்டர், ரொம்ப தொல்லை பண்றீங்க. பழச கொடுத்துடலாம், 16 கொடுக்க முடியாது. பழச கொடுத்துருவேன், 16 நான் என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. பிரைஸ்லெஸ், ரைட்? ஐ மீன், ஒரு ஜஸ்ட் ஒரு இல்லுஸ்ட்ரேஷன். நம்ம எல்லாரும் அப்படித்தானே. ஆபிரகாம் என்ன பண்ணினாரு? பல வருஷமாய் குழந்தைக்காய் காத்திருந்தாரு. கர்த்தர் கேட்கும் பொழுது மகனை மேல கொண்டுட்டு போகிறாரு. வெறுவு கட்ட கத்தியை கொண்டுட்டு போய் கர்த்தர் மகனை பலி செலுத்த போகிறான். Can you see Abraham, Mary, பவுலெல்லாம் பார்க்கும் பொழுது they are so devoted for Christ. So இந்த கதையின் மூலமா நம்ம என்ன பார்க்கிறோம்? The devoted Christian toward the Bible history. It points out to us Mary's devotion to the Lord. It shows her gratefulness upon Jesus and her expression of her love to Jesus. Her faith on Jesus was right. Her relationship with Jesus was right, and she did the right thing at the right time. Mary's anointing points to Christ's identity as Messiah the King, but it also points to his humble position as a servant of King. Can you see the contrast? Maria எல்லாத்தையும் இயேசுவுக்கு என்று சொல்லி கொடுத்தது நம்ம பார்க்கிறோம். யூதாஸ் என்ன பண்ணுகிறாரு? இயேசு வெற்றி சம்பாதிக்கலாம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நல்ல கவனிங்க, நான் ஆரம்பத்தில் நான் சொன்னேன், I was a bit hard. I said most of the church members, it can be including me, நம்ம எல்லாரும் யூதாஸாக இருக்கிறோம். எதுக்கு நீங்க சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்க? எதுக்கு இன்னைக்கு நீங்க சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்க? எதுக்கு? யூதாஸை போல ஏதாவது லாபம் கிடைக்கும்னு சொல்லி தானே நீங்க சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்க. எதுக்கு நம்ம சர்ச்சுக்கு வந்திருக்கிறோம்? இயேசுவை தேடி வந்தா எனக்கு சுகம் கிடைக்கும். இயேசுவுக்கு நான் காணிக்க கொடுத்தனா இயேசு எனக்கு 100 மடங்கு எனக்கு ஆசீர்வதிப்பாரு. இயேசுக்கு நான் ஏதாவது நான் செஞ்சேனா இயேசு எனக்கு பல மடங்கு ஆசீர்வதிப்பாரு. அப்படின்னா நீங்க இயேசுவுக்காக நீங்க சபைக்கு நீங்கள் வரல. இயேசுவை உங்களுடைய மையமாய் வைத்து ஒரு சென்ட்ரலா வைத்து நீங்கள் வாழல. நீங்க எதற்காக நம்ம சபைக்கு வரோம் என்றால், இன்னைக்கு திருச்சபை வந்து இயேசு எப்படி நீங்க பார்க்கறீங்கன்னா, Jesus has become like Aladdin. அலாடின் கதையை நம்ம பார்த்திருக்கிறோமா? ரைட்? அந்த ஜின்னு உள்ளுக்கு இருக்கும், சரியா? அந்த உரசம் பொழுது ஜின்னு வெளியே வருவாங்க, சரியா? அலாடின் ஏதாவது ரிக்வெஸ்ட் பண்ணினாருன்னா அந்த ஜின்னு அலாடின் என்ன பண்ணுவாங்க? அவங்களுடைய தேவை எல்லாவற்றையும் என்ன பண்ணுவாங்க? அள்ளி கொடுப்பாங்க. இப்ப ஜீசஸ் இந்த காலகட்டத்தில் எப்படியாக மாறிட்டாரு? அலாடினாக மாறிட்டாரு. அல்லது இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா இயேசு சென்டா கிளாஸா மாறிட்டாரு. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் இயேசுவை எப்படி பார்க்கறீங்க? போனா ஏதாவது எனக்கு நன்மை கிடைக்கும். வேடிக்கையான ஒரு கதையை நான் சொல்லுகிறேன். ஒரு நாள் ஒரு இந்து நபர் வீட்டுக்கு நான் போயிருந்தேன், ஜெபிக்க நான் போயிருந்தேன். அப்பொழுது நான் இந்த வீட்டுக்கு நான் போயிருக்கும் பொழுது ஒரு சாமி மேடையை நான் பார்த்தேன். அந்த சாமி மேடையில் நிறைய சிலைகளை வைத்திருந்தார்கள், நிறைய படங்களை வைத்திருந்தார்கள். ஆனா ஒரு படத்தை பார்த்து நானே அசந்து போயிட்டேன். யார் தெரியுமா உள்ளுக்கு இருக்கிறா? இயேசுநாதருடைய படம் உள்ளுக்கு இருக்குது. எல்லா படம் இருந்துச்சு, நிறைய சாமி இருக்கிறாங்க, புக்தர் இருக்கிறாங்க, you name it, all the goddess, சரியா? எல்லாம் உள்ளுக்கு இருந்தது, எல்லா ஐடல்ஸ் அங்க இருந்துச்சு. அதுக்குள்ளாக யார் இருக்கிறா?
ஜீசஸ் உள்ளுக்கு மாட்டிக்கிட்டு இருக்கிறாரு. நான் அவங்கள பார்த்து நான் வேடிக்கையா நான் கேட்டேன். நான் அந்த சகோதரனை பார்த்து, ரைட், இயேசு உள்ளுக்கு மாட்டிக்கிட்டு இருக்கிறாரு, ஏன் எப்படி இயேசு உள்ளுக்கு வந்தாரு என்று நான் கேட்கும் பொழுது நல்ல ஒரு பதில சொன்னாரு. அவர் சொன்னாங்க, இந்த சாமி எனக்கு இதை கொடுக்குது, இந்த சாமி வந்து எனக்கு இதை கொடுக்குது, இந்த சாமி எனக்கு இதை கொடுக்குது. இந்த இயேசு இருக்கிறார் பார்த்தீங்களா, ஆல் இன் ஒன். இந்த ஜீசஸ் வந்து யாருங்க, ஆல் இன் ஒன். இவங்க ஒரு வேலை விட்டுட்டாங்கன்னா, இவங்க ஒரு வேலை விட்டுட்டாங்கன்னா, கவரிங்க்கு யாரை வச்சிருக்கிறோம்? நாங்க இயேசுவை நாங்கள் வச்சிருக்கிறோம். இந்த எத்தனை கிறிஸ்தவர்கள் இப்படியாக விக்கிர ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். Why you have come to church? நீ எதற்கு கிறிஸ்தவனாய் இன்றைக்கு ஞானஸ்நானம் பெற்று நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? இவருடைய கரத்தில் இருந்து எனக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி யூதாசை போல நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஒரு ஆதாயத்துக்காக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெரிய கான்ட்ராஸ்ட்ங்க, ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம். சரியா? அங்க வந்து ஒரு டிஃபரன்சஸ் இருக்குது. இன்னைக்கு அப்படியாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இல்ல, இந்த கடைசி நாட்களிலே நல்ல கவனிங்க, இந்த கடைசி நாட்களிலே எப்படி போன்ற கிறிஸ்தவர்களை கர்த்தர் இன்றைக்கு விரும்புகிறார் என்றால், என் ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாம் யாருக்கு சொந்தம்? இயேசுவுக்கு சொந்தம். நான் எல்லாத்தையும் நான் இழந்தாலும், என்னுடைய சுகத்தை நான் இழந்தாலும், என் கணவனை நான் இழந்தாலும், என் குடும்பத்தை நான் இழந்தாலும், நான் எல்லாத்தையும் நான் இழந்தாலும், நான் யாரு நான் இழக்க நான் ஆயத்தமாக இல்லை. நான் இயேசுவை நான் என்ன செய்ய மாட்டேன், இழந்து போக மாட்டேன். அவருடைய கரத்தையே நான் பிடித்துக் கொள்வேன் என்று சொல்லி, என்ன மாதிரி சோதனை, என்ன மாதிரி போராட்டம் வந்தாலும் எனக்கு இயேசுதான் தஞ்சம் என்று சொல்லி வாழுகிறவர்களை இந்த நாட்களிலே கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறான். திருச்சபையில் இந்த பிரசங்கம் இல்லை. திருச்சபையில் இந்த நாட்களில் யூடியூப்க்கு நீங்க போய் பார்த்தீங்கன்னா, யூ ஜஸ்ட் ரேண்டம்லி யூடியூப் செய்தியில நீங்க பாருங்க, நீங்க இயேசுவை இப்படி ஜெபம் பண்ணீங்கன்னா, இயேசுவுக்கு இந்த ஜெபத்தை நீங்க சொன்னீங்கன்னா, இயேசு உங்களுக்கு அள்ளி கொட்டுவாரு, அள்ளி கொட்டுவாரு, அள்ளி கொட்டுவார். பிரியமானவர், நான் சொல்லுகிறேன், you look at the Middle East. I want to say to all of you, இன்னைக்கு நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியுமா? என்ன நடந்துச்சு மிடில் ஈஸ்ட்ல? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாது, நீங்க எல்லாரும் தூங்கி கொண்டு இருக்கிறீங்க. இஸ்ரேல் நாட்டில் இன்னைக்கு என்ன நடந்துச்சு நீங்க வீட்டில் போய் பாருங்க, எல்லாம் தூங்கி கொண்டு இருக்கிறீங்க. நான் என்ன சொல்ல வரேன், நீங்களும் நானும் கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் நானும் கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடைசி நாட்களிலே நல்ல கவனிங்க, கர்த்தருடைய பாதத்திலே இருக்கிறவர்கள் தான் they will know the heart of God. They will have the discernment. Mary had it. Mary had it. Those who are connected with Christ in these last days, தேவனுடைய இதய துடிப்பை நீங்கள் அறிந்து, சரியா, உங்களால் நீங்க என்ன செய்ய முடியும்? நீங்கள் வாழ முடியும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இது இம்பார்ட்டன்ட். செகண்ட் பாயிண்ட், 2 பாயிண்ட் தான், பயப்படாதீங்க, முடிச்சிடுறேன். ரைட், இன்னொரு முக்கியமான பாயிண்ட். அந்த பாத்திரத்தை அவள் உடைக்கும் பொழுது சீடர்கள் என்ன சொன்னார்கள்? why the waste, right? இதை வித்து நம்ம என்ன பண்ணிருக்கலாம்? ஏழை ஜனங்களுக்கு கொடுத்திருக்கலாம். அப்படின்னா பாருங்க, சீடர்களுடைய இருதயம் எப்படி போன்ற இருதயம்? சீடருடைய இருதயம் எப்படி போன்ற இருதயம்? ஊழியம் செய்யணும் என்று சொல்லி. நீங்க நல்லா யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா, சீடர்கள் தப்பு பேசல, தப்பு சொல்லல. லாஜிக்கலி டாக்கிங் சீடர்கள் சொன்னதுல வந்து சில சத்தியம் இருக்குது. வித்து 10 மாசம் வருமானத்தை வித்து எத்தனையோ ஏழை ஜனங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கலாம்? உதவி செஞ்சிருக்கலாம். தேவனுடைய கட்டளை என்னது? நம்ம எல்லாரும் ஊழியம் செய்யணும் தானே? தேவனுடைய கட்டளை என்னது? உடைந்து போனவர்கள், விழுந்து போனவர்களை கட்டி நம்ம என்ன செய்யணும்? எழுப்பணும். கிறிஸ்தவர்கள் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்பொழுது சீடர்களுக்கு தேவனுக்கு ஊழியம் செய்யணும்னு சொல்லி அவர்களுக்கு மனசு இருக்குது. நத்திங் ராங் வித் தட். பட் ஜீசஸ் அங்க என்ன பண்றாரு? சீடர்களுடைய அந்த ஊழிய மனதை ஜீசஸ் அதை ஏற்றுக்கொள்ளல. அந்த டைம்ல ஜீசஸ் என்ன சொல்றாரு? இப்பொழுது டிவோஷன் தான் முக்கியம்னு சொல்றாரு. நல்ல கவனிங்க. அப்படி என்றால் இரண்டாவது முக்கியமான கருத்து, ஒரு சைட்ல வந்து ரிலேஷன்ஷிப். மரியாள் வந்து டிவோஷனை காண்பிக்கிறார். மரியாள் வந்து she represent the devotion to Christ. சீடர்கள் பார்க்கும் பொழுது
அவர்கள் எதை வெளிப்படுத்துகிறார்கள்? ஊழியத்தை வெளிப்படுத்துகிறார்கள். அப்படின்னா ஒரு பக்கத்துல டிவோஷன் unto Christ, and another side you can see the ministry unto Christ. விளங்குதா அந்த பேலன்ஸ்? நோ, இப்போ இந்த இடத்துல வந்து மார்க் நமக்கு என்ன சொல்லி கொடுக்க வராரு? நம்மளுடைய பணியை விட, நம்மளுடைய ஊழியத்தை விட எது முக்கியங்க? உறவுதான் முக்கியம் என்று சொல்லி கொடுக்கிறாரு. You get the point? அநேக நேரத்தில் கிறிஸ்தவர்கள் நம்ம என்ன பண்ணிட்டோம்? உறவை விட எதை நம்ம அதிகமான முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்கிறோம்? நம்மளுடைய பணிக்கும் ஊழியத்துக்கும் நம்ம முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம். நல்ல கவனிங்க, எப்பொழுது நம்முடைய ஊழியம் பணி வந்து உறவை விட மிஞ்சிதோ அன்றைக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம்? சரியா, திசையை மாறி, சபை வந்து திசையை மாறி தப்பான வழிக்கு போய் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நிறைய சபையில நான் என்ன பார்க்கிறேன்? ஊழியம் செய்யணும், ஊழியம் செய்யணும், ஊழியம் செய்யணும் என்று சொல்லி நம்ம ஊழியத்துக்கென்று நம்ம ஓடிக்கொண்டே இருக்கிறோம். மெனி நிறைய வேலை செய்றீங்க, வெரி குட், தப்பு இல்லை. ஆனா நல்ல கவனிங்க, உங்களுடைய ஊழியத்தை விட உங்களுடைய டிவோஷன் இல்லைன்னா உங்களுடைய ஊழியம் வந்து ஒன்றும் இல்லை. நல்ல கவனிங்க, ஹிந்து ஜனங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் பாருங்க. ஹிந்து ஜனங்கள் உங்களை விட, என்னை விட அதிகமான ஊழியம் செய்கிறார்கள், மறந்து போகாதீங்க. புத்தர்களுக்கும் சரியா, அந்த புத்திஸ்ட்க்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? உங்களை விட, நம்மை விட அதிகமான நல்ல கிரியைகளை அவர்கள் செய்கிறார்கள், மறந்து போகாதீங்க. ஏத்தியஸ் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, தேவனை விசுவாசிக்காதவர்கள், அவர்கள் உங்களை விட, என்னை விட நிறைய புண்ணியங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம் எடுத்துங்க, அவர்களும் உங்களை விட, என்னை விட நிறைய நன்மையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். விளங்குதா? Can you see the category? But in Christianity you will see the contrast. அவர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? கிறிஸ்தவத்துக்குள்ளாக நல்ல கவனிங்க, முதலாவது உறவு, அதுக்கு பிறகுதான் பணி. That is why நீங்க சிலுவை நீங்க பார்த்தீங்கன்னா you will see the two axes. நேத்து பைபிள் ஸ்டடில சொல்லி கொடுத்தேன். வந்து அந்த vertical line, இரண்டாவது வந்து அந்த horizontal line. Can you see? அதோட அர்த்தம் என்னது? நல்ல கவனிங்க, முதலாவது ஒரு கிறிஸ்தவன் வந்து மரியாதை போல தேவனோடு உறவு கொள்ள வேண்டும். அந்த உறவு சரியா இருந்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும்? பிறருக்கு நம்ம சேவை செய்ய முடியும், பிறரை நம்ம அதிகமாக நேசிக்க முடியும். ஆனா இப்ப என்ன நடக்குது? உறவு அங்க அறவே இல்லை. சரியா, நம்ம அதிகமான ஊழியத்தை நம்ம செய்கிறோம். நான் இன்னொரு உதாரணத்தை நான் சொல்றேன். ஒரு நாள், இது வேற கதை. இயேசு, மரியாள், லாசரு, மார்த்தா வீட்டுக்கு போனாரு, விருந்துக்கு போனார். இது வேற விருந்து. மார்த்தா என்ன பண்ணுனாங்க? கிச்சன்ல நம்மளுடைய கான்டெக்ட்ல பேசுவோமே, மைலோ கலக்கி இருப்பாங்க. அப்போ மைலோ இல்ல, வெளியே போய் சொல்லிட்டு இருக்காது, இங்க பார்த்து சொன்னாரு, பைபிள் படிச்சுட்டு. சரியா, மார்த்தால் வந்து இயேசுவுக்கு வந்து மைலோ கலக்கி கொடுத்தாங்கன்னு நான் நம்மளுடைய கான்டெக்ட்ல பேசுறேன். சரியா, யூகிக்க வைக்கிறேன். ஓகே, நான் புட் இட் திஸ் வே. என் வீட்டுக்கு வந்திருக்கிறார் ஜீசஸ். நீங்க என்ன பண்ணுவீங்க? இயேசு வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு, ரைட்? நீ கிச்சன்ல போய் நீங்க என்ன பண்ணணும்? அவருக்கு நசீப் பிரியாணி நீங்க சமைக்கணும். நீங்க ஏன்னா ஸ்பெஷல் கெஸ்ட் வார், அவருக்கு தி பெஸ்ட் மைலோ கலக்கணும். சரியா, சதீஷ் நீங்க என்ன பண்ணுவீங்க? ஜீசஸ் பார்த்து, do you drink coke? Do you drink coke? Yes, coke, yes, coke, yes. Can நீங்க என்ன பண்றீங்க? போய் கடையில போய் இயேசுக்கு கோக் சப்ளை பண்றீங்க. நிச்சயமா அந்த வேலை செய்வீங்களா? ஏன்னா விருந்தாடி வீட்டுக்கு வந்திருக்கும் பொழுது அவருக்கு பணிவிடை செய்யணும், நம்ம ஊழியம் செய்யணும், ரைட்டு தானே? மார்த்தா என்ன பண்றாங்க? பணிவிடை செய்து கொண்டிருக்கிறாங்க. மரியாள் என்ன பண்ணி கொண்டிருந்தா? இயேசுடைய பாத்துல உட்கார்ந்து என்ன பண்றாவ? அவர் படிச்சு கொடுக்கிறாரு. நல்லா கவனிக்கணும். those days scholars teach பண்ணும் பொழுது பெண்கள் அங்க இருக்கவே கூடாது. do you know that? சினிகாக்ல வந்து பெண்கள் வந்து பொதுவான இடத்துல இருக்கவே கூடாது. அவங்க பெண்களுக்குன்னு ஒரு இடம் இருக்குது, அவங்கள வந்து என்ன பண்ணிடுவாங்க? செக்ரிகேட் பண்ணிடுவாங்க. இப்போ இயேசு குருவானவர் பேசுறாரு, யூதர்கள் வந்திருக்கிறாங்க. இந்த பெண்மணி என்ன பண்ணுது? இயேசுடைய பாதத்துல வந்து உட்கார்ந்து இருக்குது. She don't care. She don't care about what people have to say. For me, Christ is so important. அவள் படிச்சு கொடுக்கிறதெல்லாம் கேட்டுக்கொண்டு இயேசுடைய பாதத்திலேயே அவள் என்ன பண்ணுகிறா? இருக்கிறா. இயேசு தான் என்னுடைய தஞ்சம் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறான். கிச்சன்ல ஒரு சத்தம் வருது. என்ன சொல்றா? அவளுக்கு வந்த வெறி பாருங்க. இயேசுவை பார்த்து திட்டுறா. சரி, இவ்வளவு நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், மைலோ கலக்கிறேன்,
உங்களுக்கு இன்னைக்கு பார்த்து நான் நசி பிரியாணியை போட்டு கொண்டு இருக்கிறேன். உங்களை பார்த்து இன்னைக்கு மலேசியா ஊருக்கு வந்திருக்கிறீங்க, ரொட்டி சேனாயை போட்டு கொண்டு இருக்கிறேன், இவ்வளவு வேலை பண்ணி கொண்டு இருக்கிறேன். என்னுடைய சகோதரி வந்து ஒரு பாதத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறா. நீங்கள் அவளை பார்த்து திட்டாம ஏசாம சரியா நீ கம்முன்னு பேசி கொண்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி அவ என்ன பண்ண திட்டுறான் பாருங்க. மார்த்தாளுடைய இருதயம் சேவை, மரியாளுடைய இருதயம் டிவோஷன். ஜீசஸ் சொல்றாரு மரியாதை பார்த்து, சாரி மார்த்தால பார்த்து, மார்த்தா மார்த்தா 2 times ஜீசஸ் மார்த்தா மார்த்தா மார்த்தா. அப்படின்னா என்ன அர்த்தம்? மார்த்தா மார்த்தா இங்க பாரு, இங்க பாரு இருக்கிறாங்களா? டே டே இங்க பாரு டே, ஜோஷுவா ஜெயன் இல்ல டே. ஹலோ சுதாகர், சுதாகர் உங்களதான். கவுன்சில் மீட்டிங் இல்ல, பணி இல்ல, உறவு. முதல்ல ஜெபம் பண்ணுங்க, இங்க வாங்க. சரி 2 வாட்டி கூப்பிடணும், 2 வாட்டி கொட்டுறாரு, 2 வாட்டி தட்டுறாரு. இப்ப என் மகளை ஒரு தட்டுனா திரும்பாது, 2 வாட்டி தட்டுன வரியில தட்டுறாருன்னு மாதிரி தட்டுறாரு. வா கதைக்கு வா, உறவு. அவள் உறவு கொள்ளுகிறாள். உறவு கொள்ளுகிறவர்கள் நேர்த்தியான ஊழியத்தை செய்வார்கள். உறவு கொள்ளுகிறவர்கள் நேர்த்தியான ஊழியத்தை செய்வார்கள். மார்த்தாவுடைய ஊழியம் அங்கீகரிக்கப்படல தெரியுமா? மார்த்தாவுடைய ஊழியம் அங்கீகரிக்கப்படல. ஜீசஸ் லுக்கிங் ஃபார் டிவோட்டட் கிறிஸ்டியன். ஜீசஸ் லுக் ஃபார் டிவோட்டட் கிறிஸ்டியன். அப்போ 2வது பகுதி நம்ம என்ன பார்க்கிறோம்? உங்களுடைய ஊழியத்தை விட கிறிஸ்துவின் ஸ்தலமே கேளுங்க. I'm talking this to our church. நம்ம சபையில வந்து நம்மளுடைய ஊழியத்தை விட, பணியை விட எது முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்கணும்? இயேசுவோடைய உறவு, இயேசுவோடு இணைகிறது. சரியா? அந்த டிவோஷன் லைஃப் இஸ் so important. இதை நம்ம சரிப்படுத்திட்டோம் என்றால், நம்ம தேவனோடு நம்ம இணைஞ்சிட்டோம் என்றால், சரியா, மற்ற காரியங்களை கர்த்தர் நேர்த்தியாய் செய்ய வல்லவராக இருக்கிறார். Can we come back to God? So அப்படினா அப்ப இந்த உறவுன்னு சொல்லும்போது in a way I'm talking to the church. நம்ம சர்ச்சில் வந்து அதிகமாக ஜெபிக்கணும். Personal devotion is important. சரியா? Personal prayer is important. Personal relationship is important. Corporate prayer is important. நீ எல்லாரும் சரியா கர்த்தருடைய பாதமே தஞ்சம் என்று சொல்லி நீங்கள் வாங்க. கர்த்தர் இந்த நாட்களிலே நம்மை கர்த்தர் எழுப்புவார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். விளங்குதா? ரைட்? ஆங்கிலத்தில் சில கருத்து நான் எழுதியிருக்கிறேன். அந்த 2வது பகுதியில் இதை வாசிச்சிடுறேன். ஈவன் கிரேக்ஸ் ஒரு ஸ்காலர் படி சொல்றாரு. The second point, her main motive and concern was Jesus, but the disciples were concerned with their responsibilities and the needs of ministry. Mary, in fact, setting a new benchmark. Mary, in fact, setting a new benchmark of being a true disciple of Christ to the 12 and for all Christians in later times. She puts relationship before service. And this has become one of the important gist of discipleship in Mark Gospel. இப்போ சீடர் தோண என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? சீடர் தோண என்னது? முதலாவது உறவு, 2வது தான் பணி. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். Let us pray. நம்ம எல்லோரும் எழுந்து நாம் ஜெபிப்போம். Thank you Lord.